வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சாரமூர்த்தி. இன்றைக்கி வந்து எஃப்ஐ அனாலிசிஸ் பார்ப்போம். ஏன்னா எஃப்ஐ அனாலிசிஸ் வந்து ஓரளவுக்கு காட்டுதா அப்படிங்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம எஃப்ஐ வந்து இப்போ மார்க்கெட் எட்ஜ் ஆப்பில் போயிருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து ஆப்ஷனில் வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இண்டெக்ஸின் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3,03,174 கோடி. 3,174 கோடிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. மேபி 3,174 கோடிங்கிறது இவங்க வந்து எந்த ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து கால் ரைட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது காலை செல் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா காலில் தான் வந்து ப்ரைஸ் வந்து இறங்க இறங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கால் செல்லராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி கால் செல்லராக இருந்தால் இவங்க எவ்வளோ ஆர்டர் போட்டிருப்பாங்க. விக்ஸ் பார்த்தீங்கன்னா 17.23 இருக்குது. 17.23ங்கிறது 15க்கு மேலே போகுதுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏதோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது இவங்க வேற எக்ஸ்பெரிக்கு நாள் வாங்கி வச்சுருக்காங்க எஃப்ஐ. அதுவும் ஆப்ஷனில் மட்டும்தான். அதுவும் எஃப்ஐ பேங்க் நிஃப்டியில் விற்றுருக்காங்க. அது ஏன்னு தெரியலை. பட் நிஃப்டியில் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நிஃப்டியில் விற்றுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிட்டும் செல் போட்டு வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். 4,145 ஆர்டர். ஆனால் அது ரேட் கம்மி அப்படிங்கிறனால கூட்டி கழித்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். அதாவது இதை வந்து 2,00,000 ஆவரேஜாக ஒரு ஆர்டர் 2,00,000 ரூபாய்க்கு அவங்க போடுவாங்க கால்குலேட்டர். ஆக்சுவலாக பார்த்தா 1,50,000 எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்துருக்கு. இந்த 1,50,000 ஆர்டர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம்னா ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கேப் டவுனாகவும் இருக்கலாம், கேப் அப்பாகவும் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 700 பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதி போட்டிருந்தாலும் பாதி செஞ்சுருந்தாலும், ஏன்னா பேங்க் நிஃப்டிலையும் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஈக்குவலாக அந்த ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளை மாதிரிலாம் போட மாட்டாங்க. அவங்க கால்குலேஷன்லாம் பக்காவாக இருக்கும். நம்ம கண்டே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஆர்டராக இருக்கும். கூட்டி கழிச்சு பெருக்கி பார்த்தா ஒரு கேப் டவுன் ஆர் கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்பயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எட்ஜ் போங்க. மார்க்கெட் எட்ஜில் போய் எஃப்ஐ போங்க. எஃப்ஐ தினம் வந்து கொடுப்பாங்க. அதில் போட்டுட்டு இன்றைக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள். எஃப்ஐல வாங்குறாங்களா விற்கிறாங்களாங்கிறத விட எவ்வளோ ஆர்டர் புதுசாக போடுறாங்கன்னு பாருங்கள். இது நேற்று போட்டது. ஒவ்வொரு நாளுமே வந்து செக் பண்ணுங்கள். ஆர்டர் எவ்வளோ ஆர்டர் ஏறுது, எவ்வளோ ஆர்டர் இறங்குது. ஒவ்வொரு நாளுமே தேதி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிக்க ஆரம்பிச்சிடலாம். இது 14 மேயோட ஆர்டரு. அதாவது ப்ரைஸ் ஏற அன்னைக்கு பாருங்கள், இறங்குற அன்னைக்கு பாருங்கள். இது ஒரு கால்குலேஷனாக நோட்டில் டைரியில் எழுதி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா புள்ளி வரும். அதுமாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுங்கிறத டோட்டலாக வந்து ஓஐ சேஞ்செலாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ 15,00,000 ஆர்டர் இங்கே வந்து இது வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக போட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதன் மூலமாகவும் பார்க்கலாம். ஆனால் தெளிவாக பார்க்க முடியாது. பட்டு ஓஐ சேஞ்சை வச்சு ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். அதனால் என்னுடைய ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் படி ஏறவோ இறங்கவோ போகுது. பட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டிலையுமே வந்து ஈக்குவல் டு அது போட்டிருக்காங்கன்னா இந்த பக்கம் இங்கே வாங்கி இந்த பக்கம் இங்கே போட்டு வச்சுருக்கலாம். ஒரு ஹெவியான சேம் தான் நடக்க போகுது பேங்க் நிஃப்டிலையும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.